Hello, Bubbles. Let's check your person energy. என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க? நீங்கள் முன்னாடி வந்து பேச போகிறீங்களா, இல்லை அவங்க வந்து பேச போகிறாங்களா, என்ன இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவல் கிவன் டேக் இருக்கா, என்ன போயிட்டுருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்த்துக்கலாம். Oops. Wands, 7 of Wands, Ace of Wands, 4 of Cups. Bottom of the deck we have 8 of Wands. Okay. 7 of Wands என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வந்து தன்னோட கான்ஃப்ளிக்ட் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பக்கம் வர ட்ரை பண்ணுறாருன்றத இந்த 7 of Wands காமிக்குது. ஒரு நிமிஷம் இருந்து இது கொஞ்சம் கைடன்ஸ் கார்டு இருக்கிறேன் நான். ஓகே, 7 of Swords. ஓகே ஓகே கைடன்ஸில் 7 of Swords வந்திருக்குங்க. அதாவது என்னென்னா, 7 of Wands சொன்னேன் இல்லைங்களா, கன்ஃபியூஷன், இன்னர் கான்ஃப்ளிக்ட் அந்த எனர்ஜி இருக்குது. இப்போ அவர் வந்து தன்னோட செல்ஃப்லேயே ரொம்ப கிரவுண்டடாக, தனக்குத்தானே ரொம்ப கிரவுண்டடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பவுண்ட்ரிஸையும் ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓகேவா? தென் 7 of Swords என்ன பண்ணது சொல்லுதுன்னா, இவர் வந்து உங்களை வந்து ஸ்னேக்கி பிஹேவியரை காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்றத அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கே தெரியாமல் அவர் கவனிச்சிட்ருக்கிறாரு. ஏற்றுக்குவாங்களா, இல்லை நம்மள வேண்டான்னு விட்டுட்டாங்களா, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இவங்க மிஸ் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே தான் வாட்ஸ்அப், சோசியல் மீடியா எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் மேபி நீங்கள் போகிற இடம், உங்கள் பழக்கப்பட்ட இடம், அந்த மாதிரி இடங்களெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் ஸ்டாக் பண்ணுறாரு. செக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா மாட்டிக்கு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது நியூ பிகினிங் வித் பாஸ்ட் பர்சன், நியூ பிகினிங் காமிக்குது ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேங்களா? ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் நியூ பிகினிங் காமிக்குது. 4 ஆஃப் கப்ஸ் வந்து அவர் அந்த தேர்ட் பார்ட்டி, வேலை, கரியராக, அம்மா அப்பா எதுக்காக விட்டுட்டு போனாரோ அது எதுவுமே எனக்கு வேண்டாம், அது எதுவுமே வேண்டாம். 1 2 3 தேர்ட் காமிக்குது பார்த்தீங்களா? பாஸ்ட்டில் ஒரு கை வருது பார்த்தீங்களா? இது வந்து உங்களோட எனர்ஜி. எனக்கு பாஸ்ட்டில் இருக்கிற ஆள் மட்டும் போதும், பாஸ்ட் பர்சன் மட்டும் எனக்கு போதும், எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாஸ்ட்டை வச்சு இது பண்ணி கையை கட்டிக்கிட்டா இருப்பாருங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தெரிஞ்சோ தெரியாமல் துரோகம் பண்ணிட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன், இல்லை யாராவது ப்ரொவோக்கன் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு எகென்ஸ்டாக ப்ரொவோக்கன் பண்ணியிருக்கலாம், மனசு மாற்றிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாங்க, மனசு தானே இல்லையா? அதனால அவர் என்னன்னா இப்போ பாஸ்ட் எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. உங்களோட இந்த எனர்ஜி வந்து ஒரு சோல்மேட் பாண்டை காமிக்குதுங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ் என்னென்னா, அதே தான் சாட்டன் கார்ட், ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ். ஓகேங்களா? அதனால் மூமெண்ட் எஃபெக்ட் இருக்குது, கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, மெசேஜ், கால் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் கண்டிப்பாக வரும். திங்ஸ் விச் ஃபீல் ஸ்ட்ரக் வில் கோயிங் டு மூவ் குயிக்லி. புரியுதுங்களா? இது மேபி லாங் டிஸ்டன்ஸ் எனர்ஜியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ட்ராவல் எனர்ஜி காமிக்குது, ட்ராவல் ஆகிட்டுருக்கலாம். ஓகேங்களா? தூரமாக போயிட்டுருக்கலாம், ஒருவேளை வந்துட்டுருக்கலாம், உங்களை பார்த்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜியை காமிக்குது. என்ன ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் எனர்ஜி பார்த்தா வந்து ட்ரூத் வந்து வெளியில் வந்துட்டுருக்குது. நீங்கள் வந்து முதல்ல விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறீங்க. அதான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஒரு வேளை நல்லபடியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்தாலும். ஜென்யூன் எமோஷ்னல் ஆஃபர் வந்து அரைவிங் யூஸ், ஜென்யூன் எமோஷ்னல் ஆஃபர் இஸ் அரைவிங், சீக்கிரமாக வருது உங்கள்கிட்ட. ஸோ டோன்ட் இக்னோர் இட் அவுட் ஆஃப் ஃபியர். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் வந்து வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி சூன். ஓகேங்களா? டைமிங் வந்து 8 days to 8 weeks காமிக்குதுங்க. ஒருவேளை கம்யூனிகேட் ஆகிட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? தென் என்ன, உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னா, பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. உடனே போய் நீங்களே பேசுகிறது செய்கிறதா வந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தாராளமாக இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
சும்மாவோ இப்போ நம்மளுக்கு எனர்ஜி வந்துருச்சு நம்ம ஃபோன் பண்ணலாம், எங்கே இருக்கிறான்னு கேட்கலாம். அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டின்னு மெசேஜ் பண்ணலாம். எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அமைதியா இருந்தாலே நம்மளுக்கு அது பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். இத்தன நாள் நோ கான்டாக்ட்ல இருந்துட்டீங்க. கால் பண்ணி அவரு வேண்டான்னு சொல்லி எத்தன பேரு யோசிச்சு பாருங்க. ஆ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால தானே ஒரு சிலர் அமைதியா இருப்பீங்க. அதனால அமைதியா இருங்க. அவர் அவரோட கர்மா முடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. வர எனர்ஜிய தான் காமிக்குது. அதனால என்னன்னா, ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஃபயர் சைன் ஃபயர் சைனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஹாரிஸ், லியோ, சாகிட்டேரியஸ் காமிக்குது. ஓகேங்களா? வாண்ட்ஸ் எனர்ஜி தான் நெறையா காமிக்குது. ஸ்வாட் இருக்கிறதுனால ம் என்ன காமிக்குது? ஸ்வாட் இருக்கிறதுனால ஹேர் எலிமெண்ட்ஸ காமிக்குது. கப்ஸ் இருக்கிறதுனால எமோஷனல் எலிமெண்ட்ஸ காமிக்குது. மேபி நீங்க வந்து இந்த எலிமெண்ட்ஸ சேர்ந்தவங்களா இருக்கலாம். இல்லாட்டி அவங்க அந்த எலிமெண்ட்ஸ சேர்ந்தவங்களா இருக்கலாம். இங்க இந்த ஃபயர் எனர்ஜி வாண்ட்ஸ்ன்றது ஃபயர் எனர்ஜி காமிக்கிறதுங்க. இந்த ஃபயர் எனர்ஜி இருக்கிறதுனால தான் ஈகோ கிளாஸ் தான் உங்களுக்குள்ள நெறையா இருக்கு. 3 பார்ட்டி, 4த் பார்ட்டி அந்த சிச்சுவேஷன் எல்லாம் போய் உங்களுக்குள்ள முழுக்க முழுக்க நடந்தது ஈகோ கிளாஸ். தான்ற அகம்பாவம் ஒண்ணு உங்களுக்கு, இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஈகோ கிளாஸ் இருக்குது. ப்ரைட் இருக்கு. அது வேண்டாம். அவர்ட்ட இருந்தாலும் அவரு இதுக்கு மேல காமிக்க வாய்ப்பில்ல. உங்கட்ட இருந்தாலும் நீங்க காமிக்காதீங்க. ஸோ அ எப்படி சொல்றது? ட்ரை டூ உங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரை டூ அக்செப்ட் தெம். அவ்வளோதான். எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்பீடா வருது. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். சான்ஸ் எடுத்துக்கோங்க லைஃப்ல. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில வந்து அ நியூ பிகினிங் இல்ல. பாஸ்ட் லைஃபோட பிகினிங்க தான் காமிக்குது. ஓகேங்களா? மேபி நீங்க ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணது அ உங்க கைக்கு வருதுன்றது காமிக்குது. ஈகோ, ப்ரைட் வேண்டாம். அதெல்லாம் இல்லாம ஒரு எமோஷனல் லவ், லாயல்ட்டி ஃபேஸ் பண்ணி போனீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் லவ் இட் இஸ் காய்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோட சேனல் ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கு இல்ல. என்னோட சேனல் முழுக்க முழுக்க லவ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? அந்த மனசுன்றது சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஓகேவா? காசு பணம் கூட சம்பாதிச்சுக்கலாங்க. இந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் ஒரு வாட்டி ட்ரைன் ஆயிடுச்சுன்னா, அது இது ஆகாது. அதனால எப்பவும் உங்களுக்கு சொல்றது ஹார்ட் சக்ரா ஹீலிங், ஹார்ட் சக்ரா ஹீலிங், ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. அது அந்த ஹார்ட்ன்றது ஒண்ணு நல்லா இருந்துட்டாலே போதும். மைண்ட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? யாரு இவங்க ஜட்ஜ் பண்றாங்களா? அவங்க ஜட்ஜ் பண்றாங்களா? டோன்ட் ஜட்ஜ் அண்ட் டோன்ட் கெட் ஜட்ஜ்ட். ஓகேங்களா? நம்ம யாரையும் ஜட்ஜும் பண்ண வேண்டாம். அது நம்மளோட வேலை இல்ல. நம்ம மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்றாங்களான்றத நம்ம பார்க்கவும் வேண்டாம். ஓகேங்களா? அது நம்மளோட ஒர்க்ல நம்மளுக்கு நெறைய வேலை இருக்குங்க. அதனால பாருங்க. எந்த வித லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கனாலும், அத பத்தி இது பண்ணாதீங்க. ஆனா இருக்கிறவங்களுக்கு லாயலா இருங்க. ஓகேவா? அவ்வளோதான். Take care of your heart and souls, guys. We'll meet you in the another reading.